ஒரு வாட்டி ஒருத்தர் ப்ரோ, ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டி ஒரு வரைக்கும் பரவாயில்ல ப்ரோ. செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் அப்படி இப்படி கொண்டு போறானுங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு வரைக்கும் பரவாயில்ல ப்ரோ. ஒரு வாட்டி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் சஸ்பென்ஸாக இருந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி இருந்தது. அப்புறம் இடைவெளிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கே ஒரு பயம், ஒரு அச்சம் உண்டாயிடுச்சு. சரத்குமார் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விரல் நடுங்கிற மாதிரியே நிறைய சீன் இருக்குது. அதில் அந்த நடுக்கம் நமக்கே வந்துருச்சு. ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் படம் நல்லா இருக்குது. ஆனால் கடைசியில் வந்து கிளைமாக்ஸ் மட்டும் எப்படி சொல்கிறதுனா எனக்கு கொஞ்சம் இருக்கலை. எனக்கு கொஞ்சம் ஈர்த்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அந்த படம். நல்ல படம் தான், சிறப்பான படம், நல்லா இருக்குது. ஆரம்பத்தில் இருந்து சரத்குமாருக்கு இது வந்து ஒரு நல்ல படம் தான். ஆரம்பத்தில் எவ்வளோ படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு பேர் சொல்கிற படம் தான். ஒரு சிறப்பான படம், ஒரு தரமான படம். கிளைமாக்ஸ் மட்டும் கொஞ்சம் எப்படி சொல்கிறது, எனக்கு கொஞ்சம் நடிச்சிருக்கலாம். அந்த வில்லனாக நடித்தவங்க எனக்கு கொஞ்சம் சிறப்பாக கொஞ்சம் நடிச்சிருந்தாங்கன்னா அந்த படம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆமாம், இது ஒன்று தான். மற்றபடி படம் நல்ல படம், எல்லாரும் பார்க்கலாம். நல்ல படம், நல்ல தரமான படம். ஓகே. என்ன மாதிரி படம்? த்ரில்லிங்காக இருந்தது. சைக்கோ த்ரில்லர் படம். இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாகவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. செகண்ட் ஹாஃப் மாதிரி நம்ம வில்லன் யாருன்னு கண்டுபிடிச்ச மாதிரி இருந்தது. நல்லா இருந்துச்சு படம். சூப்பராக இருந்ததுங்க சார். த்ரில்லிங்காக அடுத்தது என்ன நடக்கும் நல்லா இருந்தது. என்ன மாதிரி படங்க இது? எதுனா அதாவது ஒருத்தரை வந்துட்டு கஷ்டப்படுத்தக்கூடாது, மனசளவில் வைக்கக்கூடாதுன்ற மாதிரி இருந்தது. ஆமாம், எல்லாரையும் கொஞ்சம் நல்லபடியாகவே நடத்தணும் அந்த மாதிரி. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு யார் கொள்றாங்க அப்படின்ற மாதிரி தெரியாமல் இருந்தது. அடுத்தது வந்துட்டு இவங்க தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. போர் அடிக்காமல் இருந்தது. நல்லா அடுத்து சூப்பராக இருந்தது. ஒரு கிரைம் இதுதான், சைக்கோ கொலைகாரன் தான். இன்ட்ரெஸ்டிங், நல்ல பிள்ளை நல்லா இருக்கு. இல்லை, ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சரத்குமார் சார் தான் வில்லனா தெரியும். செகண்ட் ஹாஃப்ல தான் அது பாருங்க, படம் பாருங்க, நீங்கள் பாருங்க புரியும், நல்லா இருக்கு படம். சூப்பர், அந்தர் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் சரத்குமாரை ஹீரோவாக பார்க்குறது ரொம்ப இதாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. படம் வந்து சீரியஸ் நல்லா போயின்னு இருக்குது. படம் வந்து எங்கேயுமே லேக் இல்லை, எல்லாமே நல்லா இருக்குது. படம் பார்க்குறதுக்கு சூப்பராக இது, நல்லா பார்க்கலாம். எல்லாருமே குழந்தை குட்டிங்க எல்லாருமே வந்து பார்க்கலாம். மியூசிக் எல்லாமே நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது படம். உண்மையிலே ஒரு மனசை வந்து பதப்பதைக்கிற அளவுக்கு ஒரு கில்லர் படம் மாதிரி த்ரில்லிங்காக இருக்குது. ரொம்ப அருமையாக இருக்குது, சூப்பராக எடுத்துருக்குறாங்க. போர் அடிக்காமல் போகுது. அதிக செலவு இல்லாமல் ஒரு ரொம்ப நாள் நான் எதிர்பார்த்துட்டு இருந்த படம். தேவையில்லாமல் பாட்டு சீனு கிடையாது, லவ் சீனுகள் கிடையாது. இந்த மாதிரி படம் நான் ரொம்ப நாளாக வரணும்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தேன். அந்த மாதிரி ஒரு அருமையான படம் அமைஞ்சிருக்கு. படம் ஓவராலாக போர் அடிக்காமல் தான் போகுது. போர் அடிக்காமல் தான் போச்சு, த்ரில்லிங்காக தான் போச்சு. நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃபும் நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. இது எப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, த்ரில்லாக இருக்குது. இந்த படம் நல்லா இருக்கு, பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருக்குது. ஒரு த்ரில்லிங்காக போகுது படம். ஆமாம், த்ரில்லிங்காக இருக்குது. அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் சூப்பர் படம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு சஸ்பென்ஸாகவே, அது யார் கொலையாளி அப்படிங்கிறது மாதிரி தெரியாத மாதிரியே நல்லா போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் இவர் தான் ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிற மாதிரி கதை எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குண்ணே. அதை குறை சொல்கிற மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்கு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. என்ன மாதிரி சஸ்பென்ஸ் குழந்தைங்க எல்லாருமே ஆனால் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆலியா இருந்தனால ஸோ அவரோட பெரிய ஃபேனும் இருப்பாங்க, சின்ன வயசு அந்த ஃபேன்ஸும் இருப்பாங்க. நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதான் கொஞ்சம் சஸ்பென்ஸு த்ரில்லர் கலந்த மாதிரி இருந்தது. மியூசிக்லாம் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி த்ரில்லிங்லேயே வச்சிருந்துச்சு. இருந்துச்சு. ஃப்ரம் த பிகினிங் டில் எண்ட் வரைக்கும் கொஞ்சம் கியூரியஸாக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீக்கிரத்துல முடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்து என்ன யாரு அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மாதிரி தான் இருக்கும்ல. சஸ்பென்ஸாகவே போச்சு படம். த்ரில்லிங்காக பார்க்குற கடைசி வரைக்கும் நல்லா த்ரில்லிங்காகவே போச்சு படம். ரொம்ப அருமையான, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம். மூவி நல்லா இருந்துச்சு ப்ரோ. என்ன மாதிரி மூவி? அது ஒரு த்ரில்லர் தான் ப்ரோ, கிரைம் த்ரில்லர் தான். நல்லா இருந்துச்சு. இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு ஓவரா. விருது பாருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி? ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. கிரைம் ஸ்டோரி மாதிரி தான், நல்லா தான் இருக்கு படம். பார்க்க இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துதா? நல்லா தான் இன்ட்ரெஸ்டிங்கா நல்லா எடுத்திருக்காங்க. எல்லாருமே நல்லா எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி, செகண்ட் ஹாஃப் எப்படி? ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக போகுது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் படம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. என்ன மாதிரி படம் ப்ரோ? படம் வந்து கொஞ்சம் கில்லிங் த்ரில்லராக தான் ப்ரோ இருந்துச்சு. பார்க்கலாம் ப்ரோ, நல்லா ஃபேமிலியோட பார்க்கலாம். போர் அடிக்காமல் இருந்துச்சு ப்ரோ. ஒரு வாட்டி கூட பார்க்கலாம் ப்ரோ, ஓரளவு பார்க்கலாம்.
படம்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நேரம் காமிச்சிடலாம் ப்ரோ. 10 நிமிஷம் தான் காமிச்சாங்க. நான் பக்காவாக இருந்துச்சு ப்ரோ. ஹீரோயின் நல்லா இருந்துச்சு படம் எப்படி ப்ரோ? என்ன மாதிரி படம்? ப்ரோ. படம் வந்து சீரியல் கில்லர் படம் ப்ரோ. சரிங்களா? சீரியல் கில்லர் வந்து பிடிக்கிறதா படம். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, நல்லா தான் இருந்துச்சு படம். ஹீரோயின் இன்னும் கொஞ்சம் நேரம் காமிச்சிருந்தா நாங்கள் நல்லா இருந்திருக்கோம். படம் இன்ட்ரெஸ்டாக தான் ப்ரோ இருந்தது. வெறும் அந்த சீன்ஸ் மட்டுமே போயிட்டு இருந்தது லாஸ்ட் வரைக்குமே. இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் அந்த இல்லாமல் ஏதாவது சென்டிமெண்ட், ஏதாவது லவ், ஏதாவது பாட்டு கிட்டு போட்டு ஒரு 2 மணி நேரம் ஓட்டியிருந்தா நல்லா இருந்திருக்கும். 9 மணிக்கு வந்து 11 மணி தொத்தி விட்டா எப்படி இருக்கும்?